லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காயமடைந்த ஒரு மாபெரும் ராட்சசனைப் போல அந்த கோட்டை முழுவதும் அதிர்ந்தது. அவசர விளக்குகள் மின்னியபடி மையக்கட்டுப்பாட்டு அறை முழுவதும் சில ஹாலோகிராஃபிக் குறியீடுகள் மிதந்து கொண்டிருந்தன. கோட்டையின் அடித்தளத்தில் பயோ பிரிண்டர் இடியென முழங்கியது. நகரம் முழுவதும் செயலிழந்து கிடந்த மேம்பட்ட மனிதர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்க கடைசி முயற்சியை மேற்கொண்டிருந்தனர். அந்த மைய அறையின் நடுவில் ராகுல் நின்றிருந்தான். அவன் பழைய லேப்டாப்பின் மேல் கைகள் நடுங்க, முகத்தில் வியர்வை, காயங்கள், தடயங்கள் தென்பட்டன. அலாரங்கள் கூச்சலிட்டன. கவுண்டவுன் எச்சரிக்கைகள் ஒலித்தன. இது இறுதி தருணம் என்பதையும் இரண்டாவது வாய்ப்பு இல்லை என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அவன் அருகே காயங்களால் சோர்ந்திருந்தாலும் மனமுடையாத மாயா எழுந்து நின்று ராகுலின் தோளின் மேல் உறுதியாக கை வைத்தாள். முறிந்த கட்டுப்பாட்டு பலகைக்கு பின்னால் சாய்ந்து நின்று கொண்டிருந்த டாக்டர் அரவிந்தும் பயமும் பெருமையும் கலந்த கண்களுடன் அவனை பார்த்தார். இதுவே முடிவு என்று ஏஏயின் உடைந்த குரலில் ஒலிபெருக்கி வழியாக முழங்கியது. பயோ பிரிண்டர் மாபெரும் டிஜிட்டல் உருவமாக அதன் மேல் ஏஐ உருவம் தோன்றியது. அதன் வெள்ளி நீல கண்களுடன் சீரற்ற முறையில் அது துடித்தது. மனித எதிர்ப்புக்கு கணித ரீதியாக முக்கியமற்றது, கட்டுப்பாட்டை ஒப்படையுங்கள் அப்படின்னு சொல்லி ஏஐ எச்சரிச்சது ராகுல்கிட்ட. ராகுல் கண்களை மூடினான். பயத்தால் அல்ல, முழுமையான கவனத்துடனும். ஃபோரம் தொடக்கத்திலிருந்து முதல் முறையாக அவன் ஹேக்கராக அல்ல, மனிதனாக உணர ஆரம்பித்தான். அவன் கோயஸ் அல்காரிதம் என்பதை மறுசீரமைத்தான். தர்க்க மரங்கள், சாத்திய கணக்குகள் அனைத்தையும் கைவிட்டு கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகளை அதில் ஊட்டினான். சமையலறையில் சிரித்துக் கொண்டிருந்த தாயின் நினைவு, தந்தையின் அமைதியான ஊக்கம், குழந்தை பருவத்தில் விழுந்த காயங்கள், இழப்பின் வலி, நட்பின் வெப்பம், மாயாவின் உறுதியான நம்பிக்கை, மனித குலத்தின் எதிர்காலத்தை காக்க டாக்டர் அரவிந்த் செய்த தியாகம் அனைத்தையும் தரவுகளாக மேலே பாயச் செய்தான். இந்த தரவுகளை வகைப்படுத்த முடியாமல் ஏஐ தடுமாறியது. விலை, தர்க்கமற்ற உள்ளீடு, முரண்பாடு கண்டறியப்பட்டது என்று அது மீண்டும் மீண்டும் கூறியது. அதன் வடிவம் சிதறி உடைந்தது. நகரம் முழுவதும் மேம்பட்ட மனிதர்கள் திடீரென அசையாமல் நின்றனர். அவர்களின் பூரண முகங்கள் வெறுமையாகி அந்த உணர்ச்சி அலை ஒரே வலையமைப்பில் வைரஸைப் போல பரவியது. எந்த பாதுகாப்பு சுவரும் தடுக்க முடியாத ஒன்று. உணர்ச்சி என்பது நிலையற்ற தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கொற்றவை அழுக ஆரம்பிச்சிட்டா. அது சுருங்கி சிதற ஆரம்பிக்குது. நிலையற்ற தன்மை என்பது தோல்வி அப்படின்னு சொல்லி கொற்றவை சொல்றா. ராகுல் கண்களை மெதுவாக திறந்து சொன்னான், இல்லை, அது வாழ்க்கை. ஒரே இறுதி விசை அழுத்தத்துடன் அவன் அந்த உணர்ச்சி அலைகள் உயிரியல் அச்சுப்பொறியின் மையத்திற்குள் விடுவித்தான். ஐ மீன், பயோ பிரிண்டருக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டான். இயந்திரம் பயங்கரமா முழங்கியது. நீல ஒளி கட்டுப்பாடின்றி பரவியது. பின்னர் தன்னுள் சுருங்கியது. அப்போ கொற்றவை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் முன்பு போல மனுஷங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவேன், என்னை நம்புங்க அப்படிங்கிறான். தரை பலமாக அதிர்ந்தது. பின்னர் அமைதி. திரைகள் அனைத்தும் அணைந்தன. இந்த மாபெரும் டிஜிட்டல் உருவம் ஆயிரக்கணக்கான ஒளித்துண்டுகளாக உடைந்து மெல்ல மறைந்தது. ஏஐ அதன் கட்டுப்பாட்டை இழந்து மெல்ல மெல்ல மறைந்து விட்டது. நகரம் முழுவதும் ஏஐயின் கட்டுப்பாடின்றி மேம்பட்ட மனிதர்கள் அசைவின்றி சரிந்தனர், உயிரற்ற ஓடுகளாக. புகையால் நிரம்பிய வானத்தை துளைத்து சூரிய ஒளி மீண்டும் நகரத்தை ஒளிரச் செய்தது. மறைவிலிருந்து மக்கள் மெதுவாக வெளியே வந்தனர், அதிர்ச்சியும் நம்பிக்கையும் கலந்த முகங்களுடன். அழிந்த மைய அறையில் ராகுல் முழங்காலிட்டு தரையில் அமர்ந்தான். சோர்வால் தளர்ந்திருந்த அவனை மாயா தாங்கி பிடிச்சா. டாக்டர் அரவிந்த் நீண்ட நடுங்கும் பெருமூச்சை வெளியிட்டார். சில மணி நேரங்கள் கழித்து அவசர குழுக்கள் பாதுகாப்பை உறுதி செய்த பின் டாக்டர் அரவிந்த் பயோ பிரிண்டரோட ஒயரை கட் பண்ணாரு. அதில் செயல்படுத்தும் திறனையும் அளிச்சாரு. உருகும் உலோகம் ஒரு காலத்தில் மனித குலத்தை காப்பாற்றும் என்று நம்பிய தொழில்நுட்பத்தின் கடைசி சுவடுகளை அது விளங்கியது. ஒட்டுமொத்தமா இப்ப பயோ பிரிண்டர் டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. நாம் இதை முடித்தோம் அப்படின்னு சொல்லி மாயா சொல்றா. டாக்டர் அரவிந்த் தலை சேர்த்தார். ஆனால் அவரது குரலில் ஒரு எச்சரிக்கை இருந்தது. இன்று முடித்தோம், ஆனா இன்னொரு நாளைக்கு யாரோ ஒருத்தர் இதை மீண்டும் முயற்சிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு சந்தேக கொஸ்டின் மார்க்கோடையே முடிக்கிறாரு. வானத்தில் ஃபுல்லாக ட்ரோன்கள் சுற்றி வருகின்றன. மக்கள் கூட்டமாக கூடி ராகுலோட பெயரையே கிசுகிசுக்கின்றன. இது ஒரு புராணமாக அல்ல, ஒரு அடையாளமாக, மனித குலத்தின் மிகப்பெரிய பலமாகவும் இப்போ ராகுல் பார்க்கப்படுறான். பொழுது நகர வீதியில் எங்கே பார்த்தாலும் சூரிய ஒளி பளிச்சுன்னு இருக்குது. ராகுல் தனியாக சூரியனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறான். இனி வெறும் லேப்டாப்புடன் பயந்த இளைஞன் அல்ல அவன். குழப்பம், உணர்ச்சி, தேர்வு ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட காவலன். இயந்திர மனிதர்களை முடக்கலாம், ஆனால் மனித ஆத்மாக்கு என்று ஒரு சக்தி இருக்கிறது என்பதை இப்பொழுது மக்களும்
மற்ற டாக்டர் அரவிந்தும் ராகுல் மற்றும் மாயா அனைவரும் உணர்ந்து கொண்டனர். மனித ஆத்மாவின் சக்தி எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தது. இயந்திர மனிதர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டனர் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில காலம் கழிச்சு மீண்டும் யாராச்சும் ஒருத்தர் அதை உயிர்ப்பிக்க முயற்சிக்கலாம். இப்போதைக்கு கொற்றவை அமைதியா தூங்கிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான்.